என்ன அது ஓடுறவனை விட்டுட்டு என்ன பிடிக்கிற? நில்லையா, நான் சொல்றத நிதானமா கேளையா. அது வரைக்கும் ஓடுறவன் நிப்பானாயா? போடட்டும், அவன் வழிப்பறி கொள்ளைக்காரனவே இருக்கட்டும். அவன் நுழைஞ்ச இடம் எதுன்னு பாத்தியா? முள்ளிமலை. அதுக்கு என்ன அப்போ? நீ தொழிலுக்கு புதுசு, உனக்கு விவரம் தெரியாது. இந்த ஊரு ஜனங்க காக்கி சட்டை போடாத போலீஸுக்காரங்க மாதிரி. அவன் உண்மையான திருநா இருந்தா இந்த ஊரு ஜனங்களே புடிச்சு நம்ம கையில ஒப்படைச்சிடுவாங்க. நமக்கு பிரச்சனை முடிஞ்சாச்சு. வாயா போகலாம், வாயா. சரி சரி போலாம். நல்ல குறி. எல்லாரும் விளையாங்க. தலைவர் வராரு. வணக்கம் வணக்கம் ஐயா. கும்பிடுறாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. எல்லாரும் விளையாங்க. தலைவர் வராரு. வணக்கம் வணக்கம் ஐயா. கும்பிடுறாங்க. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. என்னையா தலையாரி, என்ன விஷயம்? ஐயா, அடிக்கடி வந்து கிண்டல் பண்றதா நம்ம ஊர் பொண்ணுங்க புகார் சொன்னாங்களே, அந்த அசலூர் மைனர் இவன் தான். அப்படியா? இவனை புடிச்சு கட்டுக்கிறேன். யாரு ஐயா இவங்க? இந்த புத்திசாலிகளா நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அசலூர் மைனர் இல்ல. எனக்கு உங்க ஊர் தான் சொந்த ஊரு. சொந்த ஊர் யாருக்கு? எங்க தாத்தாவுக்கு. உங்க தாத்தாவா? அட ஆமாங்கிற, நான் மூக்கையா தேவரோட பேரன். யோ, தேவர் பேரலாமையா? அப்படியா? பேரனா? யோ, தேவர் பேரன்னு கதையா விடுற? என்ன முகஜாடைய பார்த்தா அப்படி தெரியலையே. இது நல்லா இருக்கு. மூக்கு கண்ணாடியும் சொட்ட தலையுமே என் தாத்தாவை பார்த்திருப்பீங்க. என்னையும் அதே மாதிரி பார்க்கணும்னா குறைஞ்சது 50 வருஷம் ஆகும். ப்ளீஸ் வெயிட். பிடிக்கல? பிடிக்கலையா? இந்தாப்பா, தேவரையா எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. எப்படியோ ஒரு பேரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்த நினைச்ச, உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவோம். என்னது என்னது? உண்மையை சொல்லு. ஆளுக்காள் என்ன விரட்டுறதுலே இருங்க. சரி, எல்லாருக்கும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. இந்த ஊர்ல சபாபதின்னு ஒரு சலவை தொழிலாளி இருந்தாரா? இல்ல, நீ யார் சொன்னது? இருந்தார். இருந்தாரா? அவருக்கு சாவித்திரின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்களா இல்லையா? ஆமா, இருந்துச்சு. அதுக்கு என்ன? இருந்தாங்கல்ல. அவங்கள தேவரோட புள்ள காதலிச்சாரா இல்லையா? அவர் காதலிச்ச பொண்ணையே அவருக்கு கட்டி வச்சு அவங்க 2 பேரையும் சிங்கப்பூர்ல குடி வச்சாரா இல்லையா? குடி வச்சாரு. குடி வச்சாருல்ல? ஆமா. தேவரும் அடிக்கடி சிங்கப்பூர் போயிட்டு வந்தாருல்ல? ஆமா, உண்மைதான். ஒரு நாளைக்கு ஊருக்கு பொதுவா ஒரு ரேடியோ பெட்டிய பிரசன்ட் பண்ணாரா இல்லையா? ஆமா, நம்ம பஞ்சாயத்துல பாடிக்கிட்டு இருக்க. இன்னும் பாடுதா?
அதை ஏன் பிரசன்ட் பண்ணாரு? ஏதோ அவருக்கு பேரன் பிறந்திருக்கிறதாக சொன்னாரு. அந்த ஏதோ பேரன் தான் நான். தேவரோட சரித்திரம் பக்கத்தூர் கூட தெரிஞ்சதுதான். என் தாத்தா வச்சே. இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி கொடுத்தா? எங்க தாத்தா தான். அதை தவிர இத பாருங்க. ஓ ஐம் சாரி. ஐயோ புரியாதோ. நீங்க நம்பலங்கிறதுக்காக என் தாத்தாவை நான் மாத்திக்க முடியுமா? அது சரிப்பா, நீ மூக்கையா தேவர் பேரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு? மச்ச நிச்சயம் இருந்தா காமிச்சிருவேன். முள்ளிமலைக்காரங்க வெறும் பேச்ச நம்ப மாட்டாங்க. நீங்க தாத்தா சொன்னது ரொம்ப சரியா போச்சு. தாத்தா யூ ஆர் கிரேட். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். எங்க பையே? ஆழாக்கு மாதிரி இருக்கான். இப்படி ஒரு அடியாள் உங்களுக்கு தேவையா? ஏய் குர்ற எங்க காணோம்? குள்ளா அமிக்கிட்டியா? எங்க போச்சது? இருந்தா தானே இருக்கே. இந்தாங்க, நான் படிக்கட்டுமா? மகா கணம் பொருந்திய ஊர் தலைவர் அவர்கள் சமூகத்திற்கு மூக்கையா தேவரின் அநேக நமஸ்காரங்கள். எனது உடல்நிலை சரியில்லாததால் ஊர் வர முடியவில்லை. எனது சார்பாக என் பேரன் மருதுவை அனுப்பியுள்ளேன். இனி எனது எஸ்டேட் சொத்துக்களை அவனே பராமரித்துக் கொள்வான். எனக்கு கொடுத்த அதே மரியாதையை என் பேரனுக்கும் கொடுத்து கௌரவிப்பீர்கள் என நம்புகிறேன். என் தம்பி, இத முதல்லயே காட்டியிருக்கப்படாதா? எங்க காட்ட விட்டாங்க? ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டிய தேவருடைய பேரனை இப்படி அடிச்சு இழுத்துக்கிட்டு வர வேண்டிய துர்ப்பாக்கியம் நடந்து போச்சே. தென்னை மரத்துல தேள் கொட்ட, பனை மரத்துல நெறிக்கட்டுச்சான். பனைமரத்துல இல்ல, இங்கதான். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க மரத்தடியிலே உட்கார்ந்துருக்கீங்க. மைனர் பண்ண தப்புக்கு அண்ணன் என்ன தப்பிட்டாரு? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் தப்பிடுறேன். அவனே தலையாரி, தம்பி குளூர்ல நடுங்குது. தேவரையா விட்டு களைச்சிட்டு போ. வீடு தெரியுமா? தெரியாதா? வா. உண்மைதான். முதலாளி நடைய பார்த்தாலே தெரியுது, தேவரையாவோட பேரன் தான். யோ, தேவரோட பேரை நான் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கல. யாரு அவன்? குள்ளா அடிக்க தெரியுதுல, தூக்கிட்டு வா. ஒரு கோட்டு கிடைக்குமா? உன் சைஸுக்கே வா, தள்ளு. மைனரே, என்னடா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? முள்ளிமலைக்காரனுங்க உங்களுக்கு விரிச்ச வலையில ஒரு சாம்பிராணி வந்து மாட்டிக்கிட்டான். துவச்சு எடுத்துட்டானுங்க. கடைசியில பார்த்தா அவன் மூக்கியா தேவை பேரனா. நல்ல வேலை நான் மாட்டல. இப்படி சொல்லிட்டா ரொம்ப பேரும் மாட்டிக்கிட்டாங்க. சும்மா இருங்க. அவன் எப்படி உங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்குறேன்னு சபதம் போட்டிருக்கான். பெரிய சரஸ்வதி சபதம். சாம்பிராணி சபதம் தானடா. புகச்சிடுறேன். அதே முகம், அதே நிறம், அதே புறம். வேர்க்குது, தொடச்சுக்க. ஜார்ஜ்ங்கிறது யாரு? எங்க தாத்தா. ஆண்டனி? அது எங்க அப்பா. பீட்டர் யாரு? எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. நான் தான் பீட்டர். தண்ணி ஊத்துறது இல்லையா? அதெல்லாம் காலைல அரை பாட்டில், சாயந்தரம் அரை பாட்டில் தன்னால நடக்குது. ஓ, இதை கேட்டீங்களா? வானம் பிடிக்கிறது, பூமி விளைகிறது, சமயத்துல பெய்யலனா விளைய மாட்டேங்குதுங்களா? சரி சரி வா, கதவை தர. யோ தலையாரி, அநியாயமா தேவர் பேரனை பஞ்சாயத்துல நிறுத்தினீங்க. அந்த அசலூர் மைனர் உன் மூஞ்சில நல்லா கரிய பூசிட்டான் போ. மைனர் என் மூஞ்சில மட்டும்தான் பூசினான். ஆனா இவன் தேவர் பேரன்னு சொல்லிக்கிட்டு ஊர்காரங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டான். என்னையா சொல்ற? தலைவர் சொன்னா நம்புவீங்க, தலையாரி சொன்னா நம்பவா போறீங்க? நான் யாருங்கிறத அவனுக்கும், அவன் யாருங்கிறத உங்களுக்கும் காட்டுறேன். இந்த காலத்து பொண்ணுங்களா இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே, நான் சொல்ற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாக்கலாம். அக்கா தங்க உறவு உண்டு, அண்ட அண்ட வீடு உண்டு, கிட்ட கிட்ட வந்தாலும் தொட்டு கொள்ள முடியாது. எங்க ஊரு நாட்டு பாடல வெட்டு பேசாம பாடுறதும் இல்லாம
அதுக்கு சரியான விலையும் சொல்லிட்டியே, அது எப்படி? இது பார் பெருசு, நான் இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. ஆனா இந்த ஊரை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? பெருசு, ஒவ்வொரு தடவையும் எங்க தாத்தா சிங்கப்பூருக்கு வரப்ப இந்த ஊரை பத்தியும் உங்களோட பழக்க வழக்கங்களை பத்தியும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நானும் கொட்ட கொட்ட முடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் உன்னை பத்தி கூட நிறைய சொல்லிருக்காரு. என்ன பத்தி சொல்லிருக்காரு? பெருசு, சின்ன வயசுல நீ ரொம்ப பிரமாதமா பாடுவியா? உன் பாட்டு கூட என் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்குமாமே. அந்த காலம் ஒரு பொன்னான காலம். பௌர்ணமி நிலவில நான் பாட்டு பாடிக்கிட்டே வெளியே வருவேன். உங்க தாத்தாவும் வருவாரு. நாங்க 2 பேரும் வந்தா நிலவே போயிடும். அவர் மடியில நான் படுக்க, என் மடியில அவர் படுக்க. அன்னைக்கு பூரா விடிய விடிய அம்மாவாசைதா. அடியே, ஏய், சும்மா இருங்கடி. ஏதோ தம்பி கேட்டுச்சேன்னு தமாசா பதில் சொன்னேன், அதுக்கு இப்படி அசிரிக்கிறது? நீ யாரு? எதுக்காக? ஏய், அப்போ உங்க தாத்தாவுக்கு கேப்பக்களியும் மொச்சக்கொட்டை குழம்புன்னா கொள்ள ஆசை. மோப்பம் படிச்சுக்கிட்டு என் பின்னாலேயே அலைவாக. அப்போ ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? ஒண்ணுல பெருசு, வர வழியில ஒரு பொண்ணோட பாட்டு கேட்டேன். அது என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. இந்த ஊர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டு சத்தம் கேட்கும். பிறந்தாலும் பாடுவாளுக, போனாலும் பாடுவாளுக. பாட்டுங்கிறது இந்த மண்ணோட கலந்தது. அது சரி, எந்த சிறுக்கி உன் மனசை பாதிக்கிற அளவுக்கு பாடுனவ? அதை விட்டு தள்ளு. நீ வயசு பையனா, மூக்கு முழியமா, லட்சணமா இருக்கில்ல, அதனால எவ்வளவு கொத்திக்கிட்டு போலாம்னு வசிய பாட்டு பாடியிருப்ப. இது வசிய பாட்டு இல்ல பெருசு. முள்ளு மேல ஒரு குயில் உட்கார்ந்து பாடினா எப்படி இருக்கும்? ரொம்ப பாவமா இருக்கு. அப்படிதான் இருந்தது இந்த பொண்ணோட பாட்டும். ஒண்ணு புருஷன் போனான்னு பாடியிருப்பா, இல்ல காதலிச்சவன் போனான்னு பாடியிருப்பா. அது கிடக்கட்டும், நீங்க சாப்பிடுவாங்க. அப்போ நீ போ பெருசு, நான் போட்டுக்கிறேன். உங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சு வெத்தலை பாக்கு போடுற வரைக்கும் பக்கத்திலேயே இருக்க சொல்லுவாங்க. நீங்க பரிமாற கூட வேண்டாங்கிறீங்களே. அவகதே. யாரா நீ? என் வள்ளிய நீதான கொன்ன. என் வள்ளிய நீதான கெடுத்த பொண்ண. அறிவிட்ட முட்டா பயல. அவர் சிங்கப்பூர்ல வந்து 3 நாள் தான் ஆகுது. அவரு தான் வள்ளிய கெடுத்தாருன்ற அரஞ்சனா. என் வள்ளிய கொண்டது நீதானே. என் வள்ளிய நீதானே. என் வள்ளிய கொண்டது நீதானே. என் வள்ளிய கெடுத்தது நீதானே. என் வள்ளிய கெடுத்தது நீதான்டா. உன்னை விட மாட்டேன். என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? ஊர் எல்லையில காலடி எடுத்து வச்சோன்னா ஆளை வச்சு அடிச்சானுங்க. ஊருக்குள்ள வந்து அடையாளம் கட்டும் உயிர் எடுத்தானுங்க. இங்க நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா எவனோ பைத்தியக்காரன் வந்து நானா கொலகாரன் கழுத்து பிடிச்சு நெருக்கிறான். அது வந்து முதலாளி, அவனுக்கு வள்ளின்னு ஒரு முறை பொண்ணு இருந்தான். அவன் மேல உசிரியே வச்சிருந்தான். இந்த ஊர்ல ஒருத்த அவளை கருப்பு வச்சு கொன்னுட்டான்.
அதுல இருந்து இவன் பைத்தியமாவே ஆயிட்டான். இந்த ஊருக்குள்ள புதுசா யாரு நுழைஞ்சாலும் இவன் இப்படித்தான். நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க முதலாளி வாங்க. பிள்ளையாரப்பா, பரமசிவா, பரமசிவா, அண்ணே பரமசிவா, இந்த வந்துட்டேனே. பலத்த கரவொளி கடைய தலைவர் பேசினார். இந்தாங்க பேப்பரு. ஏன்னா பேப்பரை தூக்கி போட்டீங்க? நான் படிக்கிறதுக்கு முன்னால நீ ஏன் படிச்ச? படிச்சதுல என்னென்ன தப்பு? நீ எப்படி வேணாலும் படி. நான் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நான் உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க உபயோகப்படுத்தணும். அண்ணே அப்படியே பார்த்தா கூட பேப்பரை பிரிண்ட் பண்ணும் போது படிக்காமலா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. அது தப்பே இல்ல. சமையல்காரன் கூட சமைக்கிறதுக்கு முன்னால உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு தான் சமைக்கிறான். ஆமா, அது தப்பு இல்ல. ஆனா இன்னொருத்தன் சாப்பிட்ட சாப்பாட நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும். நல்ல வித்தியாசமான கொள்கை என்ன. ஏன்னா நாடு கெட்டு போச்சே. என்ன எப்படி சொல்றீங்க? நேத்துக்கு சுடுகாட்டு வழியா வரும்போது புருஷன் சமாதிய பொண்டாட்டி விசிறி எடுத்து வீசிக்கிட்டே இருந்தா. அடாடாடாடா, என்ன பக்தி பாத்தீங்களா? புருஷனுக்கு சமாதியில கூட வேர்க்க கூடாதுன்னு விசிறி விட்டுட்டு இருக்கான். நானும் அப்படித்தான் நினைச்சு கேட்டேன். ஏமா புருஷன் சமாதி வேர்க்க கூடாதுன்னு விசிறிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட பத்தினி பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுக்கு அவசரம்னா இல்லைங்க, சீக்கிரம் சமாதி காஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் பாருங்க, அதுக்காகத்தான் வீசிக்கிட்டு இருக்கேன். என்ன இப்படி கூடவா பொம்பளை? சில பொம்பளைங்களை நம்பவே கூடாது. இவ எப்பவுமே இப்படிதாண்டி, எதையுமே கண்டுக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனே நினைச்சு புலம்பிட்டு இருக்காத, எங்க கூட எஸ்டேட்டுக்கு வா. நான் எதுக்கு? ஏய் பொண்ணு தாயி, புதுசா ஒரு முதலாளி வந்திருக்காரு, சிரிப்பு சிரிப்பா பேசுறாரு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் சந்தோஷம் இல்ல எங்க அண்ணனோட போயிடுச்சு. நானும் விடிஞ்சதுல இருந்து கூட்டுக்கிட்டே இருக்கேன், இவ காதலையே போட்டுக்க மாட்டேங்கிறாளே. இது பாரு பொண்ணு தாயி, உன் அண்ணனுடைய ஆசையெல்லாம் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதா. நீ அவனையே நினைச்சு நினைச்சு அழுது கருத்து போயிட்டீன்னா, ஜெயில இருந்து தப்பிச்ச உங்க அண்ணன் திரும்பி வந்தான்னா அவனை தேத்துறது ரொம்ப கஷ்டம்டி. கை குழந்தை அழுதா பாலுக்கு அழுகுதும்பாங்க, கல்யாணமான பொண்ணு அழுதா குடும்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க, கண்ணு பொண்ணு அழுதா ஒரு மாதிரியா பேசுவாங்க. எச்சல முழுங்கி தாகத்தை தீர்த்திட முடியாது, எழுதுன எழுத்த அழுது அழிச்சிட முடியாது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு எங்க கூட வாத்தா வா. எங்க போற? நீங்க அப்படி போங்க, நான் இப்படி வரேன். நடக்கட்டும் நடக்கட்டும், வேலையே நடக்கும். இந்தம்மா இலை பறிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க. சந்தோஷமா பறிச்சா 25 ரூபா, அழுதுகிட்டே பறிச்சுங்க 10 ரூபா தான் தருவேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சிரிக்க கூடாத, சிரிங்களா? போடா குண்டா. இத பாருங்க, மனசுல எதையோ வச்சுக்கிட்டு உம்முன்னு தேயில பறிக்காதீங்க, அப்புறம் டீ குடிக்கச்சா சோகம் தான் வரும், உற்சாகம் வராது. ஆமா. ஐயோ, நீங்க அழுது ஒடிச்சுக்கிட்டே தேயில பறிக்க அது இலையில பட்டு அப்புறம் உப்பு கறிக்க போகுது. சிரிச்சுக்கிட்டே தான் பறீங்களாமா? துப்பு கட்ட சிரிக்கீங்களா? நீங்க சிரிச்சீங்கன்னா சிவராசி மத்தாப்பு தெரிக்கும், பட்டாசு வெடிக்கும். அந்த மாதிரி சிரிப்பீங்கல்ல, சிரிங்களேண்டி. ஏ கிழவி, ரொம்ப அழ்த்தாத. அவர் யாரு சொன்னார் தெரியுமா? ஏ பொண்ணு தாயி, ஒண்ணுதாண்டி. என்ன இது? இவங்க எஸ்டேட்டை ஏதோ நான் ஏலத்துல எடுத்த மாதிரியும், இவங்க வேற வழியே இல்லாம அதுல வந்து கூலி வேலை செய்யற மாதிரி இல்ல. என்ன பார்த்து முறைக்கிறாங்க? சிரிச்சா என்ன முகம் செதறிடவா போகுது? ஏ பொண்ணு தாயி, முதலாளி சும்மா தமாசுக்கு தாண்டி சொல்றாரு.
கொடுத்து வச்சது அவ்வளவுதான் முதலாளி. பொண்ணு தாய் சிரிச்சு நீங்க பார்த்தது இல்லை. சோழிய சுழட்டி பாறையில விட்டா சொயின்னு ஒரு சத்தம் வருமே, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் அந்த சிரிப்பொலி என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. சூன்யம் எரிஞ்சு போக, பார்த்த கண்ணு பட்டு போக, சூதும் வாதம் சுட்டு எரிய. தூத்து துப்பு. என்ன அதெல்லாம்? துப்புண்ணா. தூ தூ தூ. வர வர நீ பெரிய மனுஷாயிட்டே வர்ற. நீ சும்மா இருந்த. உனக்கு எவ்வளவு திஷ்டி தெரியுமா? நீ வாங்கிட்டு வந்த குஞ்சலத்தையும் ஜிமிக்கையையும் அந்த கோடியில இருந்து இந்த கோடி வரைக்கும் காட்டின. என்னமா பேசுறாங்க தெரியுமா? இப்படி ஊர்க்கண்ணு பட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா? நீ ஒண்ணும் கவலைப்படாதமா. உனக்கு ஒரு நல்ல புருஷன் பிடிச்சு கொடுக்க வரைக்கும் எனக்கு ஒண்ணாகாது. போனா என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுலயே குறியா இருக்கியே. என்னமா அது சின்ன பிள்ளைத்தனமா பேசுற? நான் உன்னை விட்டு பிரியறதா? வீட்டோட மாப்பிள்ளை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன கிறுக்கு பசங்க சீதனம் கொஞ்சம் அதிகமா கேட்பானுங்க, கொடுத்துட்டா போகுது. பொண்ணு தாயி, நான் உன் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட தெரியுமா? இந்த ஊர்ல ஒரு பயிலும் அந்த மாதிரி கல்யாணம் நடத்திக்க கூடாது. என்ன உடனே வைக்கப்பட்டுருவீங்களா? பழைய பாட்டு ஆரம்பிச்சிட்டியா? சரி சரி, அங்க வெண்ணி சுட வச்சிருக்கேன், என்னென்ன பார்த்து சொல்றேன். நானும் வரேன். நீ இருமா. நானும் வருவா. அப்பாடா, நானும் தான் பாத்திருக்கேன். ஒரு உலகத்துல இந்த குளிர்ல சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி பக்கத்துல நிக்கிற ஆம்பளைய இப்பதாம பாக்குறேன். என்ன தோரணை. ஏய் புனத்தாயி, உங்க அண்ணன் எனக்கு வேலைக்காரன் அனுப்புறியா? பாத்து 30 ரூபா கொடுத்துறேன்டி. யோ என்ன சொல்ற? வந்துடுறியா? ஏய் வள்ளி, எங்க அண்ணனை பார்த்து இனிமே இப்படி சொன்ன உங்ககிட்ட பேச்ச வச்சுக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அடி ஆத்தி, வேண்டாண்டிமா. எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான். நீ கூட என்கிட்ட பேசலனா அப்புறம் இந்த குளம் குட்டை மரம் மட்டை இந்த குட்டிச்சவரு. திமிர் பிடிச்சோல குட்டி சொல்ற. அடே நீ வர கை நீட்டுற இடத்துல நின்னுட்டு கஷ்டமா இருக்குல்ல? அடிங். யோ என்னைய முறைக்கிற? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்ல. இனிமே அவளா பார்த்து வாந்தி எடுத்தாதான் வழி பிறக்கும். அடிச்சி, அதுக்கு உன்ன மாதிரி சீம சித்துறாங்கி நாட்டு முள்ளுவாங்க பாரு. என் தங்கச்சி அப்படி இல்ல. என் கூரையில போட்ட ஓடே கோயில சுத்துற மாடு. தங்கச்சி மேல என்ன பாசம் பொங்கி வழியுது. அப்பா, பாசமலர் சிவாஜி தோத்தறியா? ஐயோ, அந்த படமே எங்களை பார்த்து எடுத்தாங்க. சரி சரி ஓடுகளே, என் தங்கச்சியோட கூட்டலாச்சிர பாக்குறேன். இல்லனா என்னைய பண்ணிடுவேன். அடிச்சி, ஆம்பளை இருந்தா இந்த தொட பாப்போம். அண்ணா, உன்னை பார்த்து ஆம்பளையாங்கறா. இன்னைக்கு 2ல 1 நடக்கணும். தொடுன விடாத. நீ பக்கத்துல இருக்கேன்னு சும்மா இருந்தேன். நீயே சொல்லிட்டல, நீ விட்டுடுவா? ஏய் இந்த நில்லு. ஏய் எங்க ஓடுற? ஏய் வாயா. சரிதான் போடி. குடிக்கிற தைல செட்டு போதானே வருவ. அங்க வச்சு உனக்கு கவனிச்சுக்கிறேன். எப்படி தூள்ல அக்கா அக்கா அக்கா, உங்க தைல செட்டு பத்திக்கிட்டே இருக்குக்கா. என்னடா கட்டுப்புச்சி, நீ என்ன சொல்ற? தைல செட்ல வச்சு உங்க அண்ணன் வள்ளியை கெடுத்துட்டானா. ஒரே கலாட்டா. கடவுளே.
காளியோட உடம்புல வள்ளியோட கை நகத்தால கீறப்பட்ட ரத்த காயம் இருக்கு. ரெண்டாவது, இந்த சம்பவம் காளியோட தைல செட்ல தான் நடந்திருக்கு. அடுத்து, வள்ளிய பாக்குற போதெல்லாம் நீ என் தைல செட்டு பக்கம் தானே குளிக்க வருவ, அங்க வச்சு உன்னை பாத்துக்கிறேன்னு அடிக்கடி சொல்லியிருக்கான். இந்த விஷயமும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால காளிதான் குற்றவாளின்னு நம்ம ஊர் பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. போலீஸுக்கு தகவல் சொல்லி காளிய கைது பண்ணி கொண்டு போற வரையில ஊர் தலையாரி மாயாண்டி இவனை தன் பொறுப்பிலேயே வச்சிருக்கணும். ஐயா ஐயா, சத்தியமா சொல்றேன், என்னை நம்புகையா. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நிரபராதியா. என்னை நம்புங்க ஐயா, என்னை நம்புகையா. நான் எந்த தப்பு போடல, என்னை நம்புங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதியா ஐயா. ஐயா பயாண்டி, சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. இங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது நம்பு, நீயாவது சொல்லு. காளி, தலைவரே சொன்னதுக்கு அப்புறம் தலையாரி ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அப்படி கலகலப்பா இருந்த பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி சோகமாயிடுச்சு முதலாளி. ஆமா, அன்னைக்கு ராத்திரி வந்து என் கழுத்தை நெரிச்சானே, அவனோட முறை பண்ணதானே இவன் அண்ணன் கெடுத்துட்டான். ஆமா முதலாளி. அந்த காளி என்னன்னா என்ன ஆவான்? ஊர் ஜனங்களாம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து சாதிச்சு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல நோ ஆர்குமெண்ட், தூக்கு தண்டனை, அவ்வளவுதான். ஆனா அந்த படுபாவி தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடி ஜெயில தப்பிச்சுட்டான் முதலாளி. தப்பிச்சு இங்க வந்தானா? இங்க வருவானா? ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா போட்டு அமுக்கி பஞ்சாயத்துல ஒப்படைச்சிருவோம். அவங்க போலீஸ்ல ஒப்படைச்சிருவாங்களே. அப்போ போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இங்க வரல. அப்படி கேளுங்க முதலாளி. சுத்தி உள்ள 18 பட்டி கிராமத்திலயும் முள்ளிமலை பேர் போன இடம். போலீஸ் வந்ததே இல்லை. வந்தா என்ன செய்வீங்க? தொப்பியும் சூயும் கேட்டு பஞ்சாயத்துல நிறுத்திடுவோம். இன்னும் நாரிடும். நல்ல கட்டுப்பாடு. ஏய், பாத்தியடி வேடிக்கையே. நாம தான் புருஷன் வேணும்னு பொங்கல் வைக்கிறோம். இது ஏண்டி பொங்கல் வைக்குது? நீங்க புருஷன் வேணும்னு பொங்கல் வைக்கிறீங்க, நான் பொண்டாட்டி வேணும்னு பொங்கல் வைக்கிறேன். இதுல என்ன தப்பு? யோ, கல்யாணம் பண்ற வயசையா இது? இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி எவ்வளவோ பரவாயில்ல. இஸ்திரி பெட்டி மாதிரி ஒரு முகம், இதுக்கெல்லாம் புருஷன். ப்பு, இதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. இந்த அழகான மூஞ்சிக்கு ஏன் இத்தனை நாளா பொண்ணு கிடைக்கல? அதையும் கேக்குற. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தேடி அலைஞ்சேன். கடைசியில முடிதான் வெள்ளையா போச்சு. எப்படியும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு கிடைக்காமலா போகுது? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா தெரியலையோ? இந்த மூஞ்சி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்டு? இப்பவே இவ்வளவு வயசாயி போச்சு. இனிமே கல்யாணம் பண்ணி எப்பயா பிள்ளைய பெத்துக்க போற? எனக்கா வயசாகி போச்சு? இப்ப நினைச்சாலும் 50 ஏக்கர் நிலத்தை கலப்பை இல்லாம விழுவேன். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்து கற்பமாக்கி காட்டுனா இல்லையான்னு பாரு. அது வரைக்கும் பொங்கல் பொங்கிக்கிட்டே இருக்கும். அரிசி விலை என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்னைக்கு பொங்குதோ அன்னைக்கு பொங்கட்டும். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன குத்துது உன் காலா?
வான்னு கூப்பிட்ட வந்துட்டேன். பேசாம இருந்தா எப்படி? பொண்ணு தாயே